மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை ரிப்பன் மாளிகை பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் கனமழையொட்டி மீட்பு பணிக்காக தயார் நிலையில் உள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினரை சந்தித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்து மீட்பு உபகரணங்களையும் பார்வையிட்டார். சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள திராவிட பேரொளி அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார். மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட கொளத்தூர் பகுதிக்கு உட்பட்ட செல்வி நகரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினார். ஓட்டேரி பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு அங்குள்ள மக்களுக்கு உணவு, உடை, போர்வை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை தெரிவித்து இடைக்கால நிதியுதவி கோரும் கோரிக்கை மனுவினை மெமோராண்டம் மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களிடம் அளித்தார். அனகாபுத்தூர் பகுதியில் மிக்ஜாம் புயலினால் ஏற்பட்ட கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கி அரிசி, போர்வை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கினார். பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டட வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேங்கிய குப்பை மற்றும் தோட்டக் கழிவுகளை அகற்றும் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட 3449 தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பிற பணியாளர்களுக்கு தலா 4000 ரூபாய் என மொத்தம் 1,37,96,000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கும் அடையாளமாக 15 தூய்மை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். தமிழ்நாடு நரிக்குறவர் நல வாரியத்தின் புதிய அலுவல் சாரா உறுப்பினர்கள் திரு ரா வீரப்பன், திருமதி ஆர் ரோஜா, திரு சி ரவிச்சந்திரன், திரு நா மணிமாறன், திரு ஆ பாபு, திரு எஸ் குமார், திரு ச அஞ்சாஸ்பரன், திரு சிவகுமார், திரு சந்திரன், திரு எஸ் பாண்டியன் ஆகியோர் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நாகூர் தர்கா பெரிய ஆண்டவர் கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தமிழ்நாடு அரசு 45 கிலோ சந்தனக்கட்டைகளை கட்டணமின்றி வழங்குவதற்கான அரசாணையினை நாகூர் தர்கா பரம்பரை அறங்காவலர், தலைமை நிர்வாக அறங்காவலர் மற்றும் நாகூர் தர்கா ஆலோசனை குழு தலைவர் ஆகியோரிடம் வழங்கினார். மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட கனமழையால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட ஒன்றிய குழுவின் தலைவர், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் திரு குணால் சத்யாத்ரி அவர்களிடம் மிக்ஜாம் புயல் பாதிப்புகள் மற்றும் நிதி ஒதுக்கீட்டிற்கான கோரிக்கை மனுவினை மெமோராண்டம் அளித்தார்.